ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. உடனே உங்களுக்குள் ஒரு கேள்வி தோன்றியிருக்கும், எப்படி அது தீமையை நன்மையினால் வெல்லுவது? உங்களால் முடியாததுதான். ஆனால் உங்களோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அது உங்களுக்கு கூடும். ஏனென்றால் அவர் தீமையை இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவருக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் பிசாசின் தந்திரங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் வென்றிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்தானே. எனவே அவர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களால் வெல்ல முடியும். ஒரு 5 குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு விரைவாக சொல்லி நான் கடந்து போகிறேன். ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39 குறிப்பிடுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமை ஒருவன் செய்தால் அவன் தீமை செய்ய நீங்கள் அவனை விட்டுவிடுங்கள், அதோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். 2வது சொல்கிறார் பாருங்க, ரோமர் 12:9ஆம் அதிகாரத்தில் ரோமர் 12:9ஆம் வசனத்தில் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். 2வது காரியம், தீமையை வெறுத்து விடுங்கள். ஒன்று, தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. 2வது, தீமையை வெறுத்து விடுங்கள். நன்மை மாத்திரம் செய்யுங்கள். தீமையை வெறுத்து விட்டு வெறுமனே நன்மையை மாத்திரம் செய்யுங்கள். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். யாருக்குமே, நல்லவனோ கெட்டவனோ, அவன் கெட்டவனாக இருந்தால் கூட நீங்கள் அவனுக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும். அப்படியானால் எந்த மனிதனுக்கும் நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடு இல்லாமல் நாம் எல்லா மனிதருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை, நல்லதை மாத்திரம் செய்ய வேண்டும். இந்த தீமை தரக்கூடிய செயல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எல்லா மனுஷரோடும் எப்படி இருக்கணுமா? சமாதானமாயிருங்கள். அந்த நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். எனவே எல்லா மனுஷரோடும் கூடுமான வரைக்கும் சமாதானமாயிருங்கள். 4வது காரியம், பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தீமைக்கு தீமை செய்ய முற்பட்டால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். நீ அந்த தீமையோடு கடைசி வரைக்கும் போராடி கொண்டே இருப்பாய். ஆகையினால் நீ தீமைக்கு அவன் பிறர் தீமை செய்ய நீ இடம் கொடுப்பாயானால் நான் அதற்கு பதில் செய்வேன். நீ பழி வாங்க வேண்டாம்,
நான் அதற்காக உனக்கு பதில் செய்வேன் என்று ஆண்டவர், அதாவது கோபாக்கணைக்கு நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கணைக்கு இடம் கொடுங்கள். நீங்களே எதிர்த்து நின்று நீங்களே ஃபைட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கோபாக்கணைக்கு இடமில்லை. யாருடைய கோபாக்கணைக்கு? ஆண்டவருடைய அந்த கோபாக்கணைக்கு அங்கே இடமில்லை. ஏனென்றால் நீங்கள் முன்னமே அதற்கு பதில் செய்துவிட்டீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். 4வது காரியம், அதையும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். என்ன செய்யணுமா? உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. சத்துரு தானே. இந்த காலத்தில் யாருக்குமே நம்ம செய்கிறதுக்கு மனசு வர மாட்டுக்கு. ஆனாலும் ஆண்டவர் இங்கே என்ன குறிப்பிடுகிறார் பாருங்கள். சத்துரு, உன் சத்துரு, உனக்கு பகையாளி, உனக்கு எதிராளி, அவனுக்கு அவன் பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்யணுமா? போஜனம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, தண்ணீர் கொடு. இப்படி செய்யும்போது என்ன செய்கிறாய் நீ என்றால், அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அக்கினி தழலை, நெருப்பை அள்ளி அவன் தலையில் போடுகிற வண்ணமாய் இருக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களை, எப்படி நான் ஒருவனுக்கு தீமை செய்யாமல் நன்மையே செய்வோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நிச்சயமாக அவன் ஒரு நாள் உங்கள் பக்கமாக திரும்புவான். உங்களுக்கு எதிரியாக அல்ல, நண்பனாக உங்களை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அவன் மனம் திரும்புவான் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவரும் தம்மை தூஷித்தவர்களை, தம்மை அழித்தவர்களை, தம்மை ஒப்பு கொடுத்தவர்களை, சிலுவையில் நிந்தித்தவர்களை, கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலமாய் எல்லா தீமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த நன்மையினாலே அவர்களை வென்றுவிட்டார் என்று நாம் வாசிக்க முடியும். எனவே நீங்கள் ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையே செய்து அந்த தீமையை நீங்கள் உங்களுடைய நன்மையினாலே வெல்ல முடியும். ஆண்டவர் உங்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.